Hi friends, Asus oda Asus Max Pro M2 அப்படின்ற மொபைல் லான்ச் ஆயிச்சு. லான்ச் ஆகி ரொம்பவே பெரிய பேர் வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நண்பர்கள் அந்த மொபைலை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய நண்பர்களுக்கு பிடிச்ச மொபைலாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம 15,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள ஒரு பெஸ்டான மொபைலாவும் இருந்தது. அந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன இருக்கு, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நிறையவே அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. அதனால அன்பாக்சிங் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். இதான் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே மேல ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழே மொபைல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே சார்ஜர் அப்புறம் டேட்டா கேபிளும் கொடுத்திருக்காங்க. இப்ப மொபைலுக்கு வரலாம். மொபைல் பேக் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. மத்த மொபைல்ல இருந்து பேக் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்த மொபைல்ல எல்லாமே சிம்பிளா பேக் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல கொஞ்சம் கர்வா கொடுத்திருக்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆனா இது பாக்குறதுக்கு கிளாஸ் பேக் மாதிரியே இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான். ஆனா ரொம்பவே வித்தியாசம் பண்ணிருக்காங்க. ரெண்டு கலர் மிக்சிங் ஆற மாதிரி. அப்படியே ஃப்ரண்ட்க்கு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஒரு நாச்சும் கொடுத்திருக்காங்க. அந்த நாச்ல உங்களுக்கு கேமரா, சென்சார்ஸ் அப்புறம் இயர்பீஸ் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல எந்த போன்லயும் இல்லாத அளவுக்கு மெயினான ஃபீச்சர் ஃப்ரண்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த பட்ஜெட் மொபைல்லையும் வராத அளவுக்கு இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டான விஷயம். மொத்தமா மொபைலை பார்க்கும்போது மொபைல் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது மட்டும் ஒரு மொபைலுக்கு போதாது. மொபைலோட இன்டர்னல்ஸும் ரொம்பவே முக்கியம். இதுல இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 660 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதை நம்மளால ரியல்மியோட ரியல்மி 2 ப்ரோ மொபைல்ல நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா ரொம்பவே ஒரு சூப்பரான சிப் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்லாவே பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ண ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 636 இருந்து இது ரொம்ப பெரிய அப்கிரேடும் கூட. ப்ராசஸர் மட்டும் நல்லா கொடுத்தா போதுமா? மத்த கம்பெனி மாதிரி பேட்டரியை கம்மி பண்ணாம இருக்கணும். இதுல பேட்டரியுமே சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுத்திருக்காங்க. இதுல 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் ஒரு செம்மையான பேட்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக இது எல்லாம் மட்டும் போதாது. ஒரு மொபைல் அப்படின்னா கேமராவா இப்ப எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க. கேமரா அப்படின்னு வரப்போ இதுல 12+5 MB கேமரா கொடுத்திருக்காங்க. 12 MB 1.8 அப்பேச்சர் சைஸோட வெறும் கேமரா இல்லாம சோனி IMX 486 கேமரா கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு 5 MB கேமரா கொடுத்திருக்காங்க டெப்த் சென்சாருக்காக. எல்லாத்தையும் பார்க்கும்போது மொபைல் ரொம்பவே சூப்பரான ஒரு பக்காவான பேக்கேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா இதனோட பிரைஸ் ரொம்ப அதிகமா பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மொபைல் பேசுற அளவுக்கு ஒரு நல்ல மொபைலா இருக்காது. ஆனா இதுல பிரைஸிங் ரொம்ப பர்ஃபெக்ட்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது Redmi Note 6 Proக்கு போட்டி இறக்கிருக்காங்க. 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம கூடவே உங்களுக்கு 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட்டும் வருது 13,000 ரூபாய் பிரைஸ்க்கு. உங்களுக்கு இதுலயும் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரிபிள் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா நீங்க 32GB இன்டர்னல் மெமரி வேணும்னாலுமே உங்களால உங்களோட மெமரி கார்டை போட்டு மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது Asus Max Pro M2 ஒரு சூப்பரான மொபைலா வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மொபைல் பத்தி வேற என்ன தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஃபுல் ரிவ்யூ இந்த மொபைலுக்கு நான் கண்டிப்பா பண்றேன். உங்களோட கமெண்ட்டுக்கும் அந்த ஃபுல் ரிவ்யூல நம்ம பதில பார்க்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, என்ன மாத்தணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.